ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். தளபதி விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் கேவின் ப்ரொடக்ஷனில் உருவாகி உள்ள படம் ஜனநாயகன். அப்படி சொல்கிறதுக்கே யோசனையாக தான் இருக்குது, உருவாகி உள்ள படம் அப்படின்ற மாரி. ஏன்னா உருவாகி ரிலீஸே ஆகிடுச்சு போல். ஏன்னா இணையதளத்தில் ஒரு நேற்றுலேருந்து இதே டாக்ஸ் தான் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நிறையா பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி அவங்க மூலிமா டெலிகிராமில் ஷேர் பண்ணி இதெல்லாம் இருந்தாலும் பைரசி வெப்சைட் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அதை பற்றி நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் பேசிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. அதாவது நட்டி நடராஜன் நடிப்பில் வெளியாகுள்ள படம் TN26 வெளியே ஆகிடுச்சு. ட்ரெய்லர் வந்தப்பயே ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிச்சு. ஏன்னா தளபதி விஜய் அப்படியே ஒரு ரோலாக பண்ணி அவர் அவரோட வாழ்க்கை கதை எடுத்த மாரி அப்படியே இருக்குது அப்படின்ற மாரியே. சரி, இந்த படத்தை விஜய் ரசிகர்கள் எப்படி கருதுறாங்க அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். TN2026 ட்ரைலர் வந்தப்பே ரசிகர்கள் எல்லாருமே செம கோவமாயிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை எங்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக எடுத்திருக்கீங்க, இந்த படத்தை தேட்டரில் ஓடாது அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜனநாயகன் லீக் ஆனதுனால இந்த விஷயத்தை எல்லோரும் மறந்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே என்ட்ரு ஆனதுனால இந்த படத்தை கண்டுக்காத விட்டாச்சு. இந்த படமே ஒரு டிசாஸ்டராக ஆகிடுன்ற மாரி தான் என்னோடய தாட்டுமே இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பெரிய நடிகர் திடீர்னு ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர் திடீர்னு அரசியலுக்கு என்ட்ராகி அவரோட வாழ்க்கை கதையெல்லாம் அப்படியும் காட்டுறாங்க. நான் இந்த படத்தை பார்க்கல, ஒரு பப்ளிக் ரிவ்யூ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவில் பேசுகிறேனே நான். ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஒய்ஃப் டைவர்ஸ் கேஸ்லேருந்து ஆக்ட்ரஸ் அஃபேர்லேருந்து எல்லாத்தையுமே இந்த படத்தில் காட்டியிருக்காங்களாம். ரொம்பவே விஜய் தப்பாக தான் இந்த படத்தை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாசிட்டிவ் விஷயத்தை எதுவுமே எடுக்காத நெகட்டிவிட்டி ரொம்பவே ஸ்ப்ரெட் பண்ண மாரி தான் இந்த படம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி ராமையா நட்டி நடராஜன் மேலே என்ன தான் சொல்லியிருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்குமே. இப்படி விஜய் எதிர்த்து இந்தமாரி ஒரு படம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி. அது மட்டும் இல்லாத இவங்க ஏற்கனவே ப்ரீ பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தெரியுது. ஏன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக என்ன விஷயம் நடந்துச்சோ அது வரைக்குமே இந்த படத்தில் வச்சுருக்காங்கன்னா, அப்போ இந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி தான் ஒரு தாட்டில் இந்த படத்தையும் எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, ஜனநாயகன் விசஸ் TN26 எது கூட எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாரி ஒன்றும் புரியல. தியேட்டரில் ஜனநாயகன் விசஸ் TN26 ரிலீஸ் ஆனால் என்ன இந்த படமாக ஜெயிச்சிருக்கும்? நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.